ஜூலை 9. புனித வெரோனிகா ஜூலியானி. இத்தாலி நாட்டின் மெர்காடெல்லோ பகுதியில் செல்வ மிகுந்த குடும்பத்தில் 1660 ஆண்டு டிசம்பர் மாதம் 27 நாள் உர்சுலா ஜூலியானி என்ற இயற்பெயர் கொண்ட புனித வெரோனிகா ஜூலியானி பிறந்தார். சிறு வயதிலேயே ஏழை எளியவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த புனித வெரோனிகா ஜூலியானி தனக்கு 3 வயதாகும் போதே தான் உண்ணும் உணவில் ஒரு பகுதியையும் தன் உடைகளையும் ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தார். பக்தி மிகுந்த இவரது தாய் தான் இறக்கும் முன்னர் தனது 5 குழந்தைகளையும் இயேசுவின் 5 திருக்காயங்களுக்கென ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் திருவிழா காயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நம் புனித வெரோனிகா ஜூலியானி 1677 ஆண்டு ஜூலை மாதம் 17 நாள் ஏழை கிளாரா சபையில் துறவறம் பூண்டார். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 27 நாள் இயேசுவின் பாடுகளை அதிகம் சிந்திக்க வேண்டும் என்ற நோக்கில் தனது இயற்பெயரான உர்சுலா ஜூலியானியை வெரோனிகா ஜூலியானி என மாற்றிக்கொண்டார். இயேசுவின் பாடுகளை மனதில் உணர்ந்த புனித வெரோனிகா ஜூலியானி 1694 ஆண்டில் தன் தலையில் இயேசுவின் முள்முடி திருக்காயத்தையும் 1697 ஆண்டு புனித வெள்ளியன்று தன் கைகளிலும் கால்களிலும் விலாவிலும் இயேசுவின் திருக்காயங்களை வரமாக பெற்றார். நறுமணம் கமழும் காயங்களோடு தமது அருட்சகோதரிகளை வழிநடத்திய புனித வெரோனிகா ஜூலியானி 1727 ஆண்டு ஜூலை மாதம் 9 நாள் இறந்தார். அவர் இறக்கும்போது அவருடைய இதயத்தில் திருச்சிலுவையின் அடையாளம் பதிந்திருந்தது. வெள்ளத்தால் இவருடைய உடல் அழிந்தாலும் இன்றும் அழியாமல் இருக்கும் நம் புனிதருடைய இதயம் இத்தாலியின் சித்தாதி காஸ்டெல்லோ என்ற இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் திருக்காயங்களை வரமாக பெற்ற புனித வெரோனிகா ஜூலியானி விழாவை கொண்டாடும் நாம் இயேசுவின் பாடுகளை மனதில் ஏற்று அவர் காட்டும் நல்வாழ்வை வாழ முயற்சி செய்வோம்.